பாராட்டி வளர்த்து வந்தார் வாட்டானாரு மலர வைத்தார் சீராட்டி வளர்த்து வந்தார் சிறப்புகளை கட்டி தந்தார் சீமாநகர வாழ்ந்தார் நங்கள் சிவந்த நிலை இருந்தார் ஐயா சீமாநகர வாழ்ந்தார் நங்கள் சிவந்த நிலை இருந்தார் யானையத்தம் குதிரைய காடு சிலம்புகள் வாழ்வீச்சு அணையத்தன் குதிரைய காடி சிலம்புகள் வாழ்வீச்சு வீர விளையாட்டுக்களை விவரமாக கட்டாரையா வீரமான நாடு புலித்தியாவர் கதைய கேளு அவர் வீரமான நாடு புலித்தியாவர் கதைய கேளு ஊருக்கவர் என்னென்ன கல்வியெல்லாம் கற்றார் தெரியுமா? என்னென்ன? யானையேற்றம் குதிரையேற்றம் அடிசிலம்புகள் வாழ்வீச்சு சரி. வீர விளையாட்டுக்களை விவரமாக கற்றாரையா அட்டாரையா வீரமான ஆடு புலித்தியாவர் கதைய கேளு 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 நீ ஆட வந்து சேர்ல புக்க வைக்கிறீங்க அப்படி இருப்பதனால சரி. என்ன கல்வியெல்லாம் கற்கார் தெரியுமா? ஏடா அகண்ட புருவங்களா போன்ற மீசைகளா அகண்ட ஊருவங்களா அருவாய் போன்ற மீசையா நெற்றி புருவங்களா நேர்மையான உருவங்களா நமது இந்திய நாட்டார் அவர் ஜாதி கொண்டையம் போட்டார் ஐயா நமது இந்திய நாட்டார் அவர் ஜாதி கொண்டையம் போட்டார் அவர் அழகு எப்படி தெரியுமா? எப்படி அகண்ட புருவங்களும் அருவா போன்ற மீசைகளும் மீசைகளும் நெற்றி புருவங்களும் நேர்மையான உருவங்களும் உருவங்களும் நமது இந்தியா நாட்டார் அவர் ஜாதி கொண்டைய போட்டார் சாதியிலே கொண்டையங்கோட்டார் வம்சத்திலே பிறந்த நெற்கட்டாஞ்சல் மண்ணிலே பிறந்த சரி. மாமன்னர் பூரித்தேவர் சரி அவர் உயரம் எப்படி தெரியுமா? எவ்வளவு தரா 6 அடி உயரம் உள்ள அழகு பூரித்தேவருக்கு 6 அடி உயரமுள்ள அழகு மொழி தேவருக்கு 6 அடி உயரம் உள்ள அழகு பூரித்தேவருக்கு 6 அடி உயரமுள்ள அழகு மொழி தேவருக்கு 16 வயதுக்குள்ளே பட்டங்கள் வர சுட்டி வைத்தார் ஆனதோ புகழ புலித்தியாவது மதத்திகள ஐயா பாருவேற புகழ புலித்தியாவது மதத்திகள 6 அடி உயரம் உள்ள அழகு பூரித்தேவருக்கு 16 வயதுக்குள்ளே பட்டங்கள் வர சுட்டி வைத்தார். சரி பாரலோகம் புகழ புகழ பூரித்தேவர் அங்க திகழ 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 அதான் இங்க நெற்கட்டாஞ்சல் மண்ணிலே சரி அப்படி இருக்கும்போது எப்படியா மகுடமொழி கருத்து மன்னராக இருக்கையிலே மகுட மொழி அரித்து மன்னாராக இருக்கையிலே மாமன்னர் கைகட்டியை மாலையிட்டார் பூரித்தேவர் மாலையிட்டு இருக்க 3 மக்கள் அவருக்கு பிறக்க ஐயா மாலையிட்டு இருக்க 3 மக்கள் அவருக்கு பிறக்க மகுடமொழி கருத்து மன்னராக இருக்கையிலே மகுடமொழி அரித்து மன்னாராக இருக்கையிலே மாமன்னர் கைகட்டியை மாலையிட்டார் பூரித்தேவர் மாலையிட்டு இருக்க மன்னராக இருக்க 3 மக்கள் அவருக்கு பிறக்க ஐயா மன்னராக இருக்க 3 மக்கள் அவருக்கு பிறக்க மகுட முடியடித்து பூரித்தேவர் மன்னராக இருக்கையிலே சரி மாமமகள் கைகட்டியை மாலையிட்டார் பூரித்தேவர் போயிட்டவர் மன்னராக இருக்க 3 மக்கள் அவருக்கு பிறக்க அவருக்கு 3 மக்கள் அவருக்கு பிறக்க சரி என்னென்ன குழந்தை பிறக்க தெரியுமா? என்ன குழந்தை ஆண் குழந்தை இருவருக்கும் அம்மா அப்பா பேரு வைத்தார். குழந்தை இருவருக்கும் அம்மா அப்பா பேர வைத்தார் குழந்தையான பெண்மணிக்கு கோவணி முத்து நாச்சார் கோவளையத்தோர் அழைக்க மரப்பு வந்தெல்லாம் நடக்க அந்த கோவளையத்தோர் அழைக்க மரப்பு வந்து சொல்ல நடக்க அதாவது இப்ப பிறக்க பிள்ளைகளுக்கு ஆமா குஷ்பு குசுப்பு ஆ, என்ன சில்லா போறேன் ஆமா சுந்தரன் கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவன் ஆங்கில போய் வளர்ந்தாங்க வச்சுக்கோ ஆ, விஷே ஆ, விஷாலு ஆ. அப்படி வரக்கும் கார்த்திகி ஆமா ஆ, எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் பிறந்தோம் ஆ, என் பேரு எங்க ஆத்தா தெரிஞ்சா தெரியுமா ஆ. சுப்பிரமணியம் வச்சா சரி இவன் பேர் 2 பேர் தெரியுமா சுப்பிரமணியன் கிட்ட வச்சு. ஏய், ஆ, என் பேரு அதாவது ஆ. சுப்பிரமணியம் பேரு ஆத்தா வச்ச பேர் என்ன தெரியுமா எங்க ஆத்தா என்ன வருது? இந்த கடைசியில வளர்ந்துருக்காங்க சுடுவாட்டு மாடம் வச்சுட்டு அந்த காலத்துல அப்படியா? அப்படி இருப்பதனால இப்ப பூராமே பிறக்க பிள்ளைக்கு எல்லாமே நடிகர் பேரு. நடிகர் பேர் அந்த சின்ன காலத்துல ஆண் குழந்தை இருவருக்கும் அம்மா அப்பா பெயர் வைத்தார். சரி குழந்தையான பெண்மணிக்கு கோமதி துராட்சியார் என்று ஆமா. கோயிலத்தோர் அழைக்க பரவாயில்ல குளங்களெல்லாம் கலைக்க கணக்க சரி அப்படி இருக்கும்போது எவ்வளையா அந்த நெற்கட்டாஞ்சல் மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆமா மதுரையிலே ஆண்டு வரும் சொக்கருமே மதுரை நகர ஆண்டு வரும் வசதியா கண்ட சொக்கரமே என்று அந்த நாய
நாயக்காரு இன்பமுடன் மாலையிலே புலிகளால தொல்லை அடக்க யாரும் இல்லை ஐயா புலிகளால தொல்லை அடக்க யாரும் இல்லை மதுரையிலே ஆண்டு வரும் விசயரங்க சுக்கரும் சரி அதாவது என்று அந்த நாயக்கர் இன்பமுடன் வாழையில புலிகளால தொல்ல அங்க அடக்க யாருமே இல்லை அதாவது வடக்கு வாசல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வடக்கு வாசல்ல சரி போய் சாமி கூட பக்தர்களை பிடிச்சு அடிச்சு கொல்லுது அப்படின்னு சொல்லி சரி 271 பாளையத்துக்கு எழுதுறாரு. ஆமா யாரு விசயரங்க சுக்கர் ஓலை எழுதுறாரு சரி அப்படி இருப்பதனால ஆமா அவ மதுரையில ஆண்டு வரும் விசயரங்க சுக்கருவே ஆண்டு வரும் விசயரங்க சுக்கருவே என்று அந்த நாயக்காரு இன்பமுடன் மாலையிலே புலிகளால தொல்லை அவ அடக்க யாரும் இல்லை அங்க புலிகளால தொல்லை அவ அடக்க யாரும் இல்லை மதுரையில புலியடக்க மன்னர்களால் முடியாமலே புலியடக்க மன்னர்களால் முடியாமலே வேப்படைத்து நின்று கொண்டு விசயரங்க சுக்கருவே 70 ஓலையும் மற்றும் 72 பாளையம் 70 ஓலையும் மற்றும் 72 பாளையம் மதுரையில புலியடக்க மன்னர்களால் முடியாமலே வேப்படைந்து நின்று கொண்டு விசயரங்க சொக்கர் ஆமா விசயரங்க சொக்கர் வந்து மதுரை மாநகர்ல பெரிய மாமனிதர் மாமனிதர் ஆமா சரி அவரை தமிழ்நாட்டில் 72 பாளையத்துக்கும் 72 ஓலை எழுதினார் அதாவது அந்த தமிழ்நாட்டுல 72 ஜமீன் 72 ஜமீன்ல தேவமாறு ஜமீன் 18 ஜமீன் தேவமாறு ஜமீன் ஆமா சரி அப்படி இருப்பதனால அந்த 72 பாளையத்துக்கு எழுதினாரு சரி மகளிர புலி அடக்க மன்னர்களால் முடியாமலே முடியாமலே நின்று கொண்டு விஜயரங்க சொக்கருவே 70 ஓலையும் 72 பாளையம் 70 ஓலையும் 72 பாளையம் நலமுடன எழுதினார் நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் புகழுடனே எழுதினார் பூலித்தேவர் என்பவருக்கு ஓலை கண்ட நேரம் புறப்பட்ட நேரம் ஓலை கண்ட நேரம் புறப்பட்ட நேரம் அதாவது மாமன்னர் நலமுடனே எழுதினாராம் நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் புகழுடனே எழுதினாராம் பூலித்தேவர் என்பவருக்கு ஓலை கண்ட நேரம் புறப்பட்டாராம் நேரம் அந்த விசயரங்க சொக்கரை எழுதிவிட்ட நேரமே புறப்பட்டாரு பூலித்தேவர் உடனே சாப்பிட்டாரு நம்மள மறுச்சு எழுதியிருக்காரு சரி மறுபடியும் முதல்ல ஒரு லெட்டர் மறுபடியும் ஓலை லெட்டர் இப்ப யார் ஓலை எழுதுதா இப்ப எல்லாரும் போன் நம்பர் வாங்கி போன்லாம் போடுவாங்க உடனே எழுதினாராம் பூலித்தேவர் என்பவருக்கு சரி ஓலை கண்ட நேரம் பூலித்தேவர் புறப்பட்டார் அந்நேரம் உடனே புறப்பட்டாரு மாமன்னர் பூலித்தேவர் மைத்துணரை தான் அழைத்து மாமன்னர் பூலித்தேவர் மைத்துணரை தான் அழைத்து மதுரைக்கு போக என்று மனதினிலே எண்ணம் கொண்டே மனவனங்களை கடந்தார் அந்த மருதை நகரை அடைந்தார் மனவனங்களை கடந்தார் அந்த மருதை நகரை அடைந்தார் அதாவது மாமன்னர் பூலித்தேவர் மைத்துணரை தான் அழைத்து மதுரைக்கு போக என்று மனதினிலே எண்ணம் கொண்டு மரவனங்களை கடந்தார் அந்த மருதை நகரை அடைந்தார் மதுரை நகரை அடைந்தார் அப்படி குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க குதிரையில போறவரை குறிப்பறிந்தார் விசயரங்க பூலித்தேவர் இவர்தான் என்று புரிந்து கொண்ட விசயரங்கர் வாருங்கள் அவர் வருகிறம் என்று உரைக்க வாருங்கள் என்று அழைக்க அவர் வருகிறம் என்று உரைக்க அதாவது பூலித்தேவர் குதிரையில போறாரு பூலித்தேவர் இவர்தான் என்று சொன்ன உடனே வாருங்கள் என்று அழைக்க அவர் வருகிறேன் என்று உரைக்க அப்ப இவர் பூலித்தேவர் அவரை பார்த்து கேட்டாரு கவடமெல்லாம் மதுரை மன்னா காடியா விட்ட காரியமே கவடமெல்லாம் மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியமே கவடமெல்லாம் மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியமே கவடமெல்லாம் மதுரை மன்னா கடி என்னையா பிறந்த குழுப்புடன் இருக்கீங்க மன்னா கடிதம் விட்ட காரியமே கவடமெல்லாம் மதுரை மன்னா கடிதம் விட்ட காரியமே பாட்டு புரி விவரமலை கருணையுடன் கூறும் மன்னா
விவரங்களையும் முறைக்க அவர் இசைகளையும் முறுக்க கண்டு வந்த பூரி தேவர் காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா கட்டு வந்த பூரித்தவர் காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா முதற்குள்ள கிடந்த பூரி பொங்கி எழுந்து ஓடி வந்து வேகமாக பாய கவர் வரமாக சாய புலி வேகமாக பாய கவர் ஒரு மரச்சாய கவலையெல்லாம் மதுரை மன்னா கடினமிட்ட காரியம் என்ன காட்டுக்குடி விவரம் அதை கருணையுடன் கூறுவென்றார் சரி விவரங்களை உரைக்க விவரங்களை முறுக்க ஓ புலி அப்படியா நாசம் செய்து அப்படின்னு சொல்லி சரி. அப்படியான்னு சொல்லி மீசிய முடிக்கிருக்காரு ஆமா கேட்டு வந்த புலி தேவர் காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா கட்டு வந்த பூரித்தவர் காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா முதற்குள்ள கிடந்த புலி பொங்கி எழுந்து ஓடி வந்து வேகமாக பாய கவர் ஓரமாக சாய புலி வேகமாக பாய கவர் ஒரு மரச்சாய கேட்டு வந்த புலித்தேவர் காட்டுக்குள்ளே நுழைந்தாரையா சரி முதற்குள்ளே கிடந்த புலி ஆமா. பொங்கி எழுந்து வேகமா பாய்ஞ்சிருக்கு புலித்தேவர் மேல வேகமா பாய அந்த புலி வேகமா இவர் மேல பாய பாய. ஓரமாக சாய சாய்ந்த உடனே மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான புலித்தேவர் மறுபடியும் பாயும் மன்னரான பூரித்தவர் புலிய போல பாய்ந்து கொண்டு பின்னங்காலை காண்பிடித்து வாங்கி தரையில் அடிக்க புலி ரத்தங்களை தீயறக்க வாங்கி தரையில் அடிக்க புலி ரத்தங்களை தீயறக்க மறுபடியும் பாயும் முன்னே மன்னரான புலித்தேவர் மறுபடியும் பாயும் மன்னரான பூரித்தவர் புலிய போல பாய்ந்து கொண்டு பின்னங்காலை காண்பிடித்து வாங்கி தரையில் அடிக்க புலி ரத்தங்களை தீயறக்க வாங்கி தரையில் அடிக்க புலி ரத்தங்களை தீயறக்க அதாவது மறுபடியும் பாய் முன்னே மன்னரான புலித்தேவர் சரி. புலிய போல பாய்ந்து கொண்டு பின்னங்காலை ஆமா. புலி பின்னங்காலை தான் பிடித்து அந்த காலத்துல சமுசா விவசாயி வந்து ஆமா அறுவடை பண்ணும்போது சரி. வயக்காட்டுல நெல்லுக்கிறது அறுது போட்டுப்பாங்க சரி அதை அறுத்து சுமந்து களத்துக்கு மாட்டு கொண்டு வந்து ஆமா. இறக்கிட்டு ஒரு கள்ளத்துக்கு போட்டு அந்த கருவை தலைமாரி அடிப்பாங்க அடிப்பாக அது மாதிரி ஆமா. இந்த பூலித்தேவர் வந்து புலிய தலைமாரி அடிச்சிருக்காரு சரி பிணித்திய கால படிக்கு அடிச்ச உடனே அது ரத்தங்கைக்கு இறந்திருக்கு சரி இறந்த உடனே இவரு சரி தூக்கி தோல்ல பூலித்தேவர் புலிய போட்டுட்டு அப்படியே மதுரை மாநகரம் நோக்கி வந்திருக்காரு வந்திருக்காரு அந்த ரசிகரங்க சொக்கரும் பொதுமக்களும் பார்த்தாங்க பூலித்தேவரை சரி அதாவது இது தோல்ல கிடப்பதுதான் புரியா இல்ல நடந்து வருவதுதான் புரியா நடந்து வருவதுதான் புரியா நடந்து வருவதுதான் புரியா தோல்ல கிடப்பதா புரியா அப்படின்னு சொல்லி சரி. ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆமா. ஆச்சரியப்பட்ட உடனே அந்த விஜயரங்க சொக்கர் பட்டம் எப்படி கொடுக்காரு தெரியுமா எப்படி? அந்த புதியடைக்கு வந்தது வரை போன்ற அந்த விஜயரங்க புதியடைக்கு வந்தவரை போன்று அந்த விஜயரங்க பூலித்தேவர் என்பவருக்கு போனாரோ சூட்டினாரா வணங்கினார சட்டம் வணக்காத்தோ அரஞ்ச பட்டம் ஐயோ வணங்கினார சட்டம் வணக்காத்தோ அரஞ்ச பட்டம் அதாவது தம்பி புலி அடிச்சுக்கிட்டு போட்டு மதுரை மாநகரம் நோக்கி வந்தாரு சரி வந்த உடனே அவருக்கு உண்மையான பேரு காத்தப்பத்துறை காத்தப்பத்துறை ஆதி பூர்வ பேர் அதாவது சொந்த பேர் வந்து காத்தப்பத்துறை காத்தப்பத்துறை சரி அதுக்கு பிறகு காத்தப்ப தேவர்னு வச்சாங்க காத்தப்பத்துறை வயசான உடனே இது மதுரை மாநகர்ல வந்து புலிய அடக்கினதுனால ஆமா. அந்த விசேஷங்க சிக்கர் வந்து பூலித்தேவர் என்கிற பட்டத்தை கொடுத்தாரு ஓ புலி அடக்குவதுனால புலித்தேவர் பூலித்தேவர்ங்கிற பட்டத்தை விசேஷங்க சொக்கர் கொடுத்தது எல்லாத்துக்கும் ரெண்டு பேர் இருக்கும் அண்ணன் பேர் முதல் மாரியப்பன் வச்சுச்சு கவுரு மாரியப்பன் வச்சாச்சு ஆமா ஆமா ஒரு தம்பி பேர் ராசன் வச்சோம் பாமாடி ராசன் வச்சோம் அப்படி இல்லடா இல்ல உங்க பேருக்கு பேர் மாற்றம் அது அவங்க வீரபாகங்களுக்கு இதுக்கும் கிட்டே பாரு வீரவாங்களுக்கு வித்துவாங்களுக்கு கிடையாது இல்ல இல்ல இது வித்துவாங்க கிடையாது வித்தானா அப்படி இருக்கும்போது பட்டங்களை வாங்கி கொண்டு பாண்டி என்னும் பூலித்தேவர் வாங்கி கொண்டு பாண்டி என்னும் புலித்தேவர் ஆவணை அம்மாள் என்றோ ஆதிசங்கர லிங்கம் என்று கோயிலையும் கட்ட தங்க கொடிமரங்களை நட்ட கோயிலையும் கட்ட தங்க கொடிமரங்களை நட்ட ஆலயங்கள் பலவம் கட்டி ஆட்கள் தங்கும் மனமும் கட்டி ஆலயங்கள் பலமும் கட்டி ஆட்கள் தங்கும் மனமும் கட்டி அண்ணன் வீரன் கட்டி ஆண்டு கொண்டா பூலித்தேவர் ஆண்டு கொண்டுமை இருக்க வரிகள் அத்தின் இருக்க அவர் ஆண்டு கொண்டுமை இருக்க வெள்ளைய வரிகள் அத்தின் இருக்க கோவில்கள் கூடலாம் அது குடிப்பதற்கு
ஆங்கிலில் கொத்தரவாசல் குளிப்பதற்கோ கப்பக்கேடும் புகைகள் ஒன்று எடுத்தார் அதை கோவிலுக்குள்ள அமைத்தார் புகை ஒன்றி எடுத்தார் அவர் கோவிலுக்குள்ள அமைத்தார் புகை ஒன்றி எடுத்தார் அவர் கோவிலுக்குள்ள அமைத்தார் குடியரசு வந்துதான் சங்கரன் கோயில் ஆலயம்ம கோயில்ல கோவிலுக்கு குடலவாசல் குளிப்பதற்கு தெப்பங்களும் ஆலயங்கள் பலவும் கட்டி ஆள்கள் வந்து மடமும் கட்டி அன்ன சத்திரம் கட்டி ஆண்டு வந்தார் புலித்தேவர் ஆண்டு கொண்டு போய் இருக்க வெள்ளையர் வரிகள் கட்டி நெருக்க வரிகளையும் கட்ட அந்த வணங்கி எங்களை நடக்க வேணும் வரிகளையும் கட்ட வேணும் வணங்கி எங்களை நடக்க வேணும் ஆண்டுக்கு ஒரு வரிகள் கட்டி அடங்கி நீ இருக்க வேண்டும் ஆங்கிலேயரும் உரைக்க புலித்தேவரும் முதல் எடுக்க ஆங்கிலேயரும் உரைக்க புலித்தேவரும் முதல் எடுக்க வரிகளையும் கட்ட வேணும் வணங்கி எங்களை நடக்க வேணும் சரி ஆண்டுக்கு ஒரு வரிகள் கட்டி அடங்கி நீ நடக்க வேணும் ஆமா என்று ஆங்கிலேயரும் உரைக்க கூறி தேவர் அதை எதிர்க்க கட்ட முடியாது என் நாட்டுல வந்து என்ன கிருஷ்ண படம் கேட்க என்ன கேட்க உனக்கு நான் தர மாட்டேன் உனக்கு சம்பளம் கிடையாது ஓடு ஆமா சரி தமிழ்நாட்டுல எந்த ஜமீன் எங்க கொடுக்காங்களோ ஆமா அங்க போய் வாங்கிக்கோ ஏன் இந்த நெக்கட்டன் சிவன் மண்ணில் இருந்து உனக்கு தர மாட்டேன் ஒரு 10 பைசா கொடுக்க முடியாது எங்க இங்கிலாந்து இருக்கிறது என்னட்டையா வரி பணம் கேட்க நான் தர மாட்டேன் சரி செஞ்சு உனக்கு யாரும் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோ யாரும் கொடுத்தா போறவங்க வாங்கிட்டு போ இங்கிலாந்தில் இருந்து வந்து இந்தியர்களை வணங்க சொன்னாய் 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 போகட உங்க நாடு புகழ கட்ட வெள்ளையர வீரமரவர் கூட்டம் நாங்கள் யாருக்கும் செஞ்ச மாட்டோம் இது வீரமானவர் கூட்டம் நாங்கள் யாருக்கும் செஞ்ச மாட்டோம் இங்கிலாந்தில் இருந்து வந்து இந்தியர்களை இடங்க சொன்னாய் போகடா உங்க நாடு போராட்ட விளையரே போங்கடா உங்கள் நாட்டுக்கு போங்கடா போகட்ட விளையரே ஆமா நாங்க வீரமரவர் கூட்டம் நாங்க வீரமானவர் கூட்டம் யாருக்கும் அங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சரி என்று சொல்லி பூரி தேவை எடுத்தாரையாவில் கூரையை என்று சொல்லி போலீசார் எடுத்தாரையா விரும்புவையே எடுத்து நாளை ஏற்றி விட்டாரையா தவாறு மண்டைகளும் நொறுங்க அவடைய மலைகள் ஓடி பதுங்க ஐயா மண்டைகளும் நொறுங்க அவடைய மலைகள் ஓடி பதுங்க அங்கிலேய படைகளுக்கும் அழகு கூலி மன்னருக்கும் அகிலிய படைகளுக்கும் அழகு கூலி மன்னருக்கும் பகலையில் ராவமாக 12 ஆண்டு நடந்ததையா பாரத போர் போரா போட்டு கட்டாண்டி வந்த அங்க பாரத போர் போரா போட்டு கட்டாண்டி வந்த அது ஆங்கிலேயர் படைகளுக்கும் அழகுமுடி மன்னருக்கும் சரி பகலை இரவுமாக 12 ஆண்டு நடந்ததையா சரி பாரத போர் போரே போட்டு வெங்கட்டாஞ்சிவல் மேலே என் தம்பி பாரத போரே 12 நாள் தான் ஓ 12 நாள் தான் ஆமா இது 12 வருஷம் 12 வருஷம் அதாவது பாரத போர் வந்து 18 நாள் சரி 18 நாள்ல 17 நாள் தான் போர் நடந்திருக்கு சரி யாருக்கு திரியவரும் கூட்டத்துக்கும் கர்ணனுக்கும் கர்ணன் கூட்டத்துக்கும் இந்த கர்ணனுக்கா இது சுபேத்தரும் இல்ல ஓ சித்தாத்தர்மா கர்ணனுக்கும் அப்படி கிடையாது அதாவது குந்திதேவி மகன் கர்ணனுக்கும் சரி அவ திரியோதரம் மகராசா கூட்டத்துக்கும் சரி அப்படி இருக்கும்போது அவங்க 18 நாள் போர் தான் நடத்திருக்காங்க ஆமா நெக்கட்டாஞ்சியவர் பூரித்தேவர் வந்து இரவும் பகலுமாக 12 வருஷம் நடத்திருக்காரு 12 வருஷம் அடியே அப்பா அடினா அடி அப்பேற்பட்ட அடி ஆமா அகிலிய படைகளுக்கும் அழகு கூலி மன்னருக்கும் அகிலிய படைகளுக்கும் அழகு கூலி மன்னருக்கும் பகலை இரவுமாக 12 ஆண்டு நடந்ததையா பாரத போர் போரா போட்டு கட்டாஞ்சி வந்த அங்க பாரத போர் போரா போட்டு கட்டாஞ்சி வந்த பகலை இரவுமாக 12 ஆண்டு நடந்திருக்கு சரி அப்படி இருக்கும்போது அந்த பூரித்தேவர் வந்து போர் நடத்தும் போது